அந்த வகையில வருகின்ற நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த தேதியில வருது, என்ன கிழமை வருது, இப்ப இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு சில புது நேயர்கள் வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்காக அதை பத்தியும் விரிவா சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்ற மக்கள். நான் மைத்திரின்றது அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ, இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கியா, முயற்சி பண்ணணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க, இல்லைன்னு சொல்ல. கடன் வாங்கி காணுங்கன்னு அப்துல் கலாம் சொல்லலை, கனவு காணுங்கன்னு தான் சொன்னார். சொந்த வீடு வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கடன் வாங்கி அப்புறம் பயந்து பயந்து கட்டுறீங்க இல்லையா, அது மாதிரி அதை முன்னாடியே சேர்த்து வச்சு வாங்குங்க. யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லைல்ல. மைத்திரின்றது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். புதுசாக வந்துருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்கிறேன். மைத்திரின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம். கரெக்டாக பண்ணுங்கள், செய்யணும்னு செய்யணும். ஏதோ கடமைக்கு செய்யாதீங்க. பாய் சொல்லிட்டாருன்னு கரெக்டாக டைமிங்கு, அந்த டைமிங்கில் எழுதணும், அந்த டைமிங்கில் வைக்கணும். கொடுத்துட்டேன்னு சொல்லணும், அவர் வாங்கிட்டேன்னு சொல்லணும், இல்லை மறுநாள் செலுத்திடணும். அர்ஜுன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தத்தை, மைத்ரேய முகூர்த்தம்னா பாய் சொல்லுவாருப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஜனங்கள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மருஜன்ம சேனலுக்கு. அந்த வகையில வருகின்ற நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த தேதியில வருது, என்ன கிழமை வருது, இப்ப இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு சில புது நேயர்கள் வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்காக அதை பத்தியும் விரிவா சொல்லுங்க, என்ன பண்ணணும். ஆக்சுவலி மைத்திரின்றது வந்து நம்மளோட சுமையை குறைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மைத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லாமே நம்மளது தான். பட் அதில் கெட்டது நல்லது நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மைத்திரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா மைத்திரி வந்து இன்றைக்கி நேற்று நாளைக்கு வந்தது கிடையாது. இது ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் பொருளும் சரி, கொடுக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தானியமும் சரி, எதுவுமே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பி கொடுத்தே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்மளோட மூச்சு இருக்கிற வரையும், இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 100 ரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபா வந்து என் உயிர் பிரிகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நான் இருக்கும்போது கூட கடன்காரன் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. என் ஆத்மா மறைஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடன்காரன் ஆகிடுவேன். 10 தலைமுறை போனால் கடன் வாங்கினது தான் மறையுமா, மறையாது. ஸோ 100 ரூபாய்க்கு அப்படின்னும் போது அப்போ லட்ச ரூபாய் கோடி ரூபாயில் அந்த யோசிச்சு பாருங்கள் எப்படி தூக்கம் வரும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கும் ஒயின் ஷாப்புக்கு போகிற காரணம் என்ன தெரியுங்களா, மனைவி தொல்லைன்றது கூட இப்போ பெருசாக கிடையாது, என்ன சொல்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றது கூட பெருசாக கிடையாது, கடன் தொல்லை தான் அதிகம். மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறது தூக்கம் வரலன்னு, ஒயின் ஷாப்புக்கு போகிறது தூங்கணுன்னு. ஏன்னா இங்கே போய் மருந்து தான் வாங்குறான், அங்கேயும் போய் மருந்து தான் வாங்குறான். இது குடித்தா கொஞ்சம் ஆயுசு வரும், அது குடித்தா ஆயுசு முடிஞ்சிருது. இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் எதுக்கு போகிறாங்க, மன உடைச்சல். இந்த மன உடைச்சல் அதில் என்ன வருது, ஒரு மனுஷன் கடன் எதுக்குமா வாங்குறான், அத்தியாவசியத்துக்கு வாங்குறானா, அனாவசிய வீண் விரைய செலவு பண்ண கூட சில பேர் வாங்குறாங்க. ஆனா அது கூட எதுக்கு வாங்குவாங்க, காசை வாங்கி மொட்டை மாலைன்னு தானம் போடுறாங்களா, இல்ல தூக்கி போடுறாங்களா, யாருக்காவது 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்களா, இல்லை ஒரு இல்லை ஏழை வீட்டு பொண்ணுக்கு கடன் வாங்கி நீ தாலி வாங்கி கொடுக்குறீங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை ஒரு கண்ணு இல்லாத கண் ஆபரேஷன் பண்ணுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க, தன் மனைவிக்கும் தன் பையனுக்கும் தன் பெற்றோர்களுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவன் பழகினவன் சொந்த காசு சூனியம் வச்சுக்கிறது தான் கடன்காரன் ஆகிறது. இவனோட நான் கடன் வாங்கி நான் கண் ஆபரேஷன் பண்ணப்பா ஒரு நபருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை நான் கடன் வாங்கி ஒரு தாலி வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்களா, இல்லை நான் கடன் வாங்கி ஒருத்தருக்கு பிரசவம் பார்த்தேன்னு சொல்கிறாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏமாந்துட்டேன், ஒரு பொண்ணுன்னு ஏமாற்றிட்டா, எதிர்ட்டுக்காரன் ஏமாற்றிட்டான், நண்பராக பழகினான் ஏமாற்றிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என்ன ஜாமீன் நின்ன தானே சொல்கிறாங்க. அப்போ கடன் ஆக தானே செய்யும். இதெல்லாம் ஒரு கடனை அத்தியாவசியம். சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகணுன்னு ஆசை, பைக்கில் போகணும், காரில் போகணுன்னு ஆசை, காரில் போகிறவனுக்கு பங்களாவில் இருக்கணும்னு ஆசை யாரை விட்டுது. ஸோ அப்போ இது எல்லாமே கடன் வாங்குறது முழுக்க தன் ஒரு ஹஸ்பண்ட் கடன் வாங்குறேன்னா தன் குடும்பத்துக்கு, ஒரு மனைவி கடன் வாங்கணும் அது குடும்பத்துக்கு தான். ஸோ ஒரு அப்பா ரேஞ்சில் இருக்காருன்னா பசங்க படிப்புக்காக கடன் வாங்குவாங்க, உடம்பு சரியில்லைனா கடன் எதுக்குமா கடன் வாங்குறாங்க, தன் இதுக்கு தானே வாங்குறாங்க. ஆனால் கட்டும்போது பாருங்களேன், நீ தானே வாங்கினா நீ பதில் சொல்லுவாங்க. ஆனால் அது யாருக்கு வாங்கினேன் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மனைவியே எடுத்துக்கிறேன், ஒரு வீட்டுக்காரர் வந்து ஒரு கடன் கேட்குறான்னு வச்சுங்க, கடன்காரன்ட்ட முன்னாடி சொல்லலாம், நீ தானே வாங்கினேன் நீ பதில் சொல்லிடுவான். அவன் வாங்கி என்ன பண்ண, அவங்க அம்மாட்டுக்கா கொடுத்தான், இல்லை உனக்கு தானே செலவு பண்ணான், இல்லை உன் பிள்ளைக்கு செலவு பண்ணியிருப்பான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பான், வாடகை கட்டியிருப்பான், ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுது, கடன்காரன் ஆகிறான். இதுதான் விஷயம். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் சரி,
யாருக்காக வாங்குவா? தன் கணவனுக்காகவும் தன் பிள்ளைங்களுக்காக வாங்குவா. ஸோ எந்த ஒரு மனிதனும் சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், கைக்குள்ளே உங்களுக்கு இறைவன் எதை கொடுக்குறானோ அது மட்டும்தான் உங்களுக்கானது. எட்டி எட்டி பிடிக்கிறது நம்புறது கிடையாது. அது இன்னொருத்தனோட சாப்பாடு, இன்னொருத்தனோட பங்கு. எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் கடன் வாங்கி தான் நம்ம வெற்றி பெருமையை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளை அறியாமல் கடன் ஆகுறது ஒரு விஷயம், அது பிரச்சனை இல்லை. நம்ம ஏமாந்துட்டோன்றது அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இயற்கை நம்மளை அப்படி கொண்டு வந்து தான் அது விடும். ஒருத்தனை கடன்காரனா பதில் சொல்லணுன்ற டைம் இருந்தால் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அந்த அத்தியாவசியமாக வாங்குறது, ஃபோனு, மொபைலு, கல்யாணம் பிரம்மாண்டமாக பண்ணுறது, ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமாக பண்ணுறது, கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி சொந்த வீட்டில் படுக்கிறது, எவன் நிம்மதியாக தூங்குறான்? கடன் லோனில் இருக்க ஒருத்தர் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 50,000 சம்பளம், 40,000 லோனுன்னுவான், மீதி 10,000 இருக்கும். அப்போ சாப்பிடணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பெட்ரோல் போடுவானா? முடியுமா? முடியாது. அப்போன்னா அது அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ஒரு கடன். ஸோ கடன் கடன் கடன், நாடே கடத்தில் தான் இருக்குது. தேசம் சொல்கிற மக்கள், நான் மைத்திரின்றது அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ, இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கியா, முயற்சி பண்ணணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க, இல்லைன்னு சொல்ல. கடன் வாங்கி காணுங்கன்னு அப்துல் கலாம் சொல்லலை, கனவு காணுங்கன்னு தான் சொன்னார். சொந்த வீடு வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கடன் வாங்கி அப்புறம் பயந்து பயந்து கட்டுறீங்க இல்லையா, அது மாதிரி அதை முன்னாடியே சேர்த்து வச்சு வாங்குங்க. யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லைல்ல. தேசம் சொல்கிற, கடன் வாங்காதீங்க. அந்த கடனையும் அந்த ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ரிஷிகள் இருந்து ஒரு தானியத்தையும் சரி, ஒரு உணவுப் பொருளும் சரி, வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கணும். இந்த நேரத்தில் திருப்பி கொடுத்தா நம்ம வாங்கின பொருளை எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துருன்றது தான் இந்த மைத்திரி முகூர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. மைத்திரின்றது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், புதுசாக வந்திருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்கிறேன். மைத்திரின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. ஈவினிங் சாயந்தர வேலையில் பார்த்திங்கன்னா 4:45 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்கு உங்களுக்கு முடியுது. இதுதான் டைமிங். வர நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை. ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் முடியுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ப்ளூ ஸ்கெட்சிலையோ இல்லை க்ரீன்லேயோ ஏதோ 2 பேனர், ப்ளூ யூஸ் பண்ணலாம், க்ரீனும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான். ஸோ மைத்திரி முகூர்த்தம் எழுதுங்க. எழுதிட்டு யாருக்கு உங்கள் பேர் எழுதுங்க, யாருக்கு பணம் தரணுமோ அவங்க பேர் எழுதுங்க. கீழே அந்த தொகையை எழுதுங்க. தொகையை பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக இப்போ 5,000 ரூபானா 5 போட்டு 3 0 போடக்கூடாது, 5,000 அப்படின்னு தமிழ்லையோ இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதுனாலும் எழுதுங்க. அதே மாதிரி அமௌண்ட்டாக 5,000 எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ ஈவினிங் வேலைன்றதால பார்த்திங்கன்னா பேங்க் இருக்காது. ஸோ நேரடி செலுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த டைமிங்குள்ளே, நான் சொன்ன டைமிங்குள்ளே நேரடியாக போய் நீங்கள் செலுத்திடலாம். கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வரணும், வாங்கிட்டேன்னு அவங்க ஆத்மார்த்தமாக சொல்லணும். இல்லை பை நேரில் கொடுக்குறது இல்லைன்னா பேங்க்கில் கட்டணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனோ, ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் மூலிமா அனுப்பிச்சிக்கலாம். இல்லை பை ரெண்டுமே இல்லை பை, நான் மறுநாள் காலையில் 10 மணிக்கு போனதாமல் கொடுக்கணுன்னா அந்த சொன்ன டைமில் 4:45 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் எழுதி, அந்த டைமுக்குள்ளே எழுதி மைத்திரி முகூர்த்தம் எழுதி வச்சுட்டு சாமி படத்தாண்டியோ கபோர்ட்லேயே வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக அதை போய் செலுத்திடுங்க. அதுவும் ஏன்னா இந்த டைமில் நம்ம காசு இல்லைன்னு இன்னொருத்தனுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் 3 நாள் கழிச்சு கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் அந்த டைமில் இருக்கிற நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு நம்மளது இல்லை, இன்னொரு நபருதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கொடுக்கணுன்ற எண்ணமும் அந்த செயலும் அந்த நேரத்தில் பண்ணுங்கள். இப்போ உங்கள் நவம்பர் 4 வருதா, நீங்கள் 5ஆம் தேதி யாருக்குன்னா பேமெண்ட் தரணுமா, 4ஆம் தேதி கொடுங்க. இல்லை 3ஆம் தேதி தரணுமா, ஒரு நாள் தள்ளி 4ஆம் தேதி கொடுங்க. இல்லை பை நான் 6ஆம் தேதி தான் தரணும்னு வச்சிங்கன்னா முன்னாடியே உங்கள்கிட்ட பணம் இருந்தால் இந்த 4ஆம் தேதி கொடுத்து பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு சீக்கிரம் கொடுத்துருங்க, நல்ல பேரும் வந்துடும். ப்ளஸ் மைத்திரி முகூர்த்தத்துலேயே நீங்கள் கொடுத்துருவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா முகூர்த்தையும் இப்போ சுப முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், திருமண முகூர்த்தம் எப்படி நம்ம முகூர்த்தம் பார்க்குறோமோ அது மாதிரி மைத்திரி முகூர்த்தத்தை பார்த்து நீங்கள் 100% ஃபாலோ பண்ண கோடி கோடியாக உங்களுக்கு பணம் வராது. ஆனால் இருக்கிற கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சுமை எப்படி குறையுதுன்னே தெரியாது உங்களுக்கு. திருப்பி சொல்கிறேன், மைத்திரியின் முகூர்த்தம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய பேர் அதை பலன் இருக்காங்க. இது கமெண்ட்டில் சொல்கிற பலன் கிடையாது, நேரடியாக வந்தே சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதுவும் நான் சொன்ன டேட்டில், நான் சொன்ன டைமில் இந்த மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணுங்கள். செய்யணும்னு செய்யணும், ஏதோ கடமைக்கு செய்யாதீங்க. பாய் சொல்லிட்டாருன்னு கரெக்டாக டைமிங்கு, அந்த டைமிங்கில் எழுதணும், அந்த டைமிங்கில் வைக்கணும். கொடுத்துட்டேன்னு சொல்லணும், அவர் வாங்கிட்டேன்னு சொல்லணும், இல்லை மறுநாள் செலுத்திடணும். நான் சொன்ன மாதிரி மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கடன் வாங்குறதே முதல்ல தப்பு. அத்தியாவசிய செலவுக்கு கடன் வாங்கினாலும் அதை உடனே அடைச்சிடணும். அதை அடைப்பதற்கான அற்புதமான முகூர்த்தமும் நீங்கள் மக்களுக்காக இன்னைக்கு சொன்னதற்கு ரொம்பவே நன்றி பாய். நன்றிமா.